மகையா மகையா வணக்கம் 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 வணக்கம். சுகமாக வல்லவனாக வந்து நல்லதுங்க. வணக்கம். நீண்டாயிரமட்டில் இருந்த செலமட்டு சுகமாக வாய்ந்து ஐயா வாங்க ஐயா வணக்கம். வல்லவனாக நல்லவனாக வாய்ந்து ஆகட்டும் ஐயா. வாங்கோயா வாங்கோயா வாங்கோயா. அவன் திமிர காட்டாரு ஆமா நான் ஒண்ணு கேக்குறேங்க. அவங்கள சொல்லி கொடுத்த இல்ல நம்ம கிட்ட வரும்போது பட்ட மரமா தான் வரணும் எல்லாருமே. வளர்த்துற தண்ணி ஊத்துறமா பச்சின ஆகி போதா அப்புறம் அது வேலை காட்ட வேண்டியது. அவர் தெரியா பட்ட மரமா தான் வருது. ஆமா வந்து 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 நம்ம கிட்ட வந்து தண்ணி ஊத்தி வளர்க்க வைக்கிறோம் வளர வைக்கிறோமா அப்புறம் அது வேலை காட்டணும். ஒரு மறுவள்ளூர் திருவள்ளூருக்கு மறுவள்ளூர் வாய் என்னடா வாய் கம்யூனிட்டி என் வாய் தீபாவளி வாங்க அடக்கம் அமரர் வழிக்கும் அடங்காமை 6 இருள் வைத்து என்னடா அவன் அடுத்து அடுத்து வர என்னடா முன்ன ஓடுறீங்க பின்னாடி தள்ளி முன்ன ஓடுறாங்க. நமக்கு எனக்கு இந்த பந்தம் கிடைக்கணும் வர்றான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நம்பி இருக்குது இருவருக்கும் இந்த சிறுவன் ஒரு இது என்ன ஊரு தப்பு தப்பு சொல்ற என்ன ஊரு இது என்ன ஊரு இது உங்க அம்மா பாலியம் அம்மா பால் எடுத்து அங்க சங்கத்து ரோட்ல அம்மா பால் எடுக்கணும் சொல்லு அவங்க அம்மா வாக்க பாலினா அம்மா வாக்க பாலினா அம்மா இல்லடா இல்லங்க அவர் சண்டை போடுறங்க போடா நீ ஒரு சண்டை போடுறா ஏய் எதும் போடுறா சொல்லுங்க அடி கண்ணடி காசு தேடிங்க அடி கண்ணடி காசு தேடி நோடுறா டேய் இது என்ன ஊரு நம்ம தாய் தர வரேன்னு கூட என்ன கொல்ல கொட்டை ஊருங்களாமா இரு ரவி ஆமச்சா அப்படி வந்து போய் ஏன் மச்சான் வர யாரா பாய் நீ ஏன் மச்சான் வர ஒண்ணு கொடுத்து நீ அவருக்கு மரியாதை கூடா போறடா டேய் நீங்க எதற்காக இந்த ஊர்ல நாடகம் தம்பி ஓ அத காலையில சுப்பரசாமி அவர்கள் பங்கு தர வேண்டும் சரி நான்காவது அனைவரும் மன்னனுக்கு கூத்து இல்ல கூத்து இன்னைக்கு என்ன கூத்து 13 நாள் சண்டை அபிமன்யன் கொன்றவாளை சோச்சு 13 நாள் சண்டை என்ன குறறா அது சேந்திருப்போம் குறறா அவட்ட குடுத்துறா 13 நாள் சண்டை என்னும் வீரவாள அபிமன்யன் நாடக சண்டை இந்த நாடகத்தை எழுதி ஆசிரியர் தம்பி யார் தெரியுமா கடலூர் பக்கம் தேவனாம்பட்ட ராஜகோபால் அவர் வாசகத்தபடி இன்னைக்கு இந்த வேடவதியில இளத்தரமா பாட்டு போயா நான் வீர கண்டி பதிரன் வந்தே
நாடகம் அவர் எழுதின நாடகம் இது. அவர் ஆசிரியப்படி ஒரு சாத்திர நாடி ஆ, ஏழு கோவலர்கள் கொண்டு அதுதான். பாரத முடிக்கு தீரன் ஆ. பாக சாதன குமாரன் அதுதான். ஆரணி கலைவிட பல்ல அனதில் மரவத்தில் ஆ. அஷ்டத்திக்கில வெட்டி பற்றவன் மற்ற வேதனை பற்றி மெதுவா பேசுங்க அவசரமா பேசாதீங்க அவசரமா போறோம் நமக்கு பேசுறீங்க இது பொறுமையா போற வேஷம் ஆமா ஆ. கொஞ்சம் பட்டு போடுங்க. பச்சை போடுறது செந்தரத்தை போட்டு அடிக்கிறது இல்ல இது அந்த மாதிரி தான் வா. வாங்க வாங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 5 குவார்டர் கிடைக்க மாட்டேங்குது. எனக்குதான் அது ஒண்ணு தப்பு இல்ல ஆ. ஏன் வச்சுக்க ஆ. தினம் வாரம் அந்த வேஷம் மாட்டு ஆ. இன்னைக்கு இந்த மாதிரி அர்த்தால ஆ. அந்த பழக்கமே வந்து அதே அரசு இல்ல ஏய், என்னோட விளக்கு எப்படி ஆட்டுக்கார வெளியே வந்தா கட்டிக்கார கூட அர்ஜுனே, கண்டிப்பா. அர்ஜுனே. ஆ. ஏய், அர்ஜுனே, அதோ பாரு, என்னுடைய நாடு என் தாய் தந்தை பேரு. அதாவது விளக்கம். அபி, வந்தவங்கள பரவாயில்லை. பாடுபா ராஜனுக்கு வந்து மாத்தா தேவைக்கு ஐவர் ராஜாக்கள் ஐவர் ராஜாக்களே ஆனால் அழகு மன்னன் 32 அழகு படுத்த 16 அபிஜவர்த்த என்னுடைய பெயரோ அது அர்ஜுனே. இதா, எங்க வாகன விலைய போடுவோம் பாரு. அர்ஜுன மகாராஜ் ஹே. ஆட்டுடன் அர்ஜுனன் அர்ஜுனன் ராமஜெயம். 16 விஜயம் 32 அழகு அதோ பார் முன்னிலே பிள்ளைக்கு முதுகில மச்சராக பள்ளியில பரிச்சமைக்கு பாதத்தில் செத்தாமரை தோளில துளபமாலை தோப்பில மரகலச்சம் மோயனாலே முத்து மாணிக்கம் கரத்தில காண்டியமா அதோ பார் நேரிலே பார்வை எதிர் ரோமோடையோர் 32 அழகு முன்னில பிள்ளைகளை முன்னில பச்சராகை பள்ளியில பள்ளியில பச்சராகை தமலை பள்ளியில தடுமாறு தப்பில மரகலச்சம் கரத்தில காண்டிவோம் உலகாலே முத்து மாணிக்கம் நல்ல வழி பார்வை நயனவிழி பார்வை. ஏய் திருட்டு பாருடா ஏய் அப்படி கிடையாதுடா நயன வைப்பாருன்னா ஒரு பெண்களை எளிதில மறக்கக்கூடிய பார்வை ஆமா. அதான் நயன வழி பார்வை ஏய் 16 விஜயம் அதோ பார் அர்ஜுனன் அர்ஜுனன் பார்த்தன் விஜயன் பேடி காண்டிபன் கைவிட்டாச்சு சுவேதமாகன இப்படி சொல்லக்கூடிய கிரடி பேடி இப்படி சொல்லக்கூடிய 16 விஜயம் அப்படி போடுறாங்க 16 விஜயம் 32 அழகு அது மட்டும் கிடையாது எனக்கு பங்கு வழிகிறாங்க தம்பி ஏய் யார் தெரியுமா ஏன் படித்தது விளங்கக்கூடிய திருவாட்டு மணலுக்கும் காந்தாரி எவ்வளவுக்கும் மொத்தமா ஒரு பிள்ளைக்கு 100 பேர். மொத்தம் 5 பேர். இவன் ராஜாக்கள் ஆமா. ராஜாக்கள் 105 பேருங்க. ஆக மொத்தம் 105 பிள்ளைகள் அதோ பார் முதல் ஒரு கிருபாச்சாரி துரோணாச்சாரி சகல விதமான கல்வியில பாதித்து அவனை கல்வியில பாதித்து செல்லேந்திர வைத்து இருந்து அந்த துரியாதனாக பட்டவன் ஐவர் ராஜாக்களை எப்படியாவது மடிக்க வேண்டும் அப்படி இருந்து அப்படி என்று எண்ணம் ஏய், அப்படி இருந்தாலும் நான் எப்பேற்பட்ட வைபவ நிலையில் பிறந்தேன் தெரியுமா ஓ, பிறந்த நேரம். அப்படியா சொல்லுங்க ஏய், ரவி எங்கும் நான் மதன் சொல்ல எங்கூட இவர்தான் சொல்ல. அந்த இருநில மகிழ்ந்து கூற சொல்ல இந்த இருநிலா மகிழ்ந்து கூற அந்த பங்குனியில் இறந்த திங்கள் அந்த ஆதவன் பல நாள் எங்குளி வலுவில் வாகை இந்த விஜயனோ பிறந்தால் வெற்றி பர்குணல் என்று நாமோ ஒரு பகுதியாக படுத்திட்டேன் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இந்த பௌர்ணமி பிறந்தபடிதான் எனக்கு முதல் பெயர் பர்குண. நல்ல பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை புதிய தலைமை நேரத்தில் முதல் பெயர் பார்த்தன். அப்படி பார்த்தன் ஒன்று பெயர் பௌர்ணமியில பிறந்தபடிதான் பர்குண ஒரு பெயர். இப்போ புத்தக நட்சத்திர பிறகு வச்சுக்கோ ஒரு பிள்ளையும் ஊருக்கு அதிகமில்ல படி 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 படியா 7வது நேரத்துக்கு ஊரே போட தேவையில்லை. எரு தேவை காலையில பக்கத்துல உட்கார போறாங்க ஊர் வரும் அது ஒரு எருவாயிடும். காலம் நிறைய போகுது அப்படி இருந்தாலும் ரவி நான் யாருடைய அம்சத்தால் பிறந்தது
பிறந்தாள். தேவேந்திரம் அவரோட மரியாந்திரன் தேவேந்திரம் சட்டா பிறந்த ஒரு ஆளு. நல்ல நேரத்துல பிறந்துக்கிறாரா? தேவேந்திரம் சித்தால பிறந்தேன். நீ எப்ப மச்சான் பிறந்த? ஓ, நீ எப்ப பிறந்த? நான் பிறந்த நேரமா? சித்திரை மாதம் 27ஆம் தேதி சரி ஞாயிற்றுக்கிழமை 4:06 அக்னி நட்சத்திரம். நான் பிறந்த நேரம் ராகு காலத்துலயா? என்ன கம்மியா ராகு காலத்து பிறந்த கம்மியா? ராகு காலத்துல பிறந்ததான் ராவெல்லாம் கத்தின்னு கிடக்கிறோம். அதே தாண்டா வரும். அதான்டா உண்மை. அதான் போயிட்டான். அப்படி பிறந்த உடனே ஆமா. நாய் ஐவர் ராஜாக்களை எப்படியாவது உழைக்க வேண்டும் அப்படி என்று ஒரு கட்டளப்படுத்த துரியோதனன் ஒரு கோடி சூழ்ச்சிகள் செய்தான். எனக்கு லட்சம் நாட்டு முன்னிருந்த சாஜத்துல செத்த கலந்தான் அடிக்கின்ற பாயில பாம்பு விட்டான். அப்படி மீண்டும் ஐவர் ராஜாக்களை சாகவில்லை அப்படி என்று வெறும் தரக்கமளி கொண்டு அந்த அரக்கமளி எங்க திறமை ஏற்படுத்தலாம். நம்ம நாட்டு பிரதமர் நம்ம நாட்டு பிரதமர் மோடி டில்லி டில்லி மோடி இன்னும் ஜெயிச்சது வாரணாசி அந்த வாரணாசி அறியாமல் பெருத்த அரக்கமளி கொண்டு ஏற்படுத்தினான். கங்கராஜ் ஓரத்தில் அரக்க மாளிகை சந்திரமௌழி அறியாமல் பெருத்த அரக்கமளி கொண்டு ஏற்படுத்தினான். ஈஸ்வரன் கோயில் ஈஸ்வரன் கோயில் சந்திர மௌலீஸ்வரன் கோயில் அந்த கோயில் அறியாமல் அரக்கமளி ஏற்படுத்தி அடா இவர் ராஜாக்களே இது உங்களை கண்டு ஒரு பெருத்த அரக்கமளி ஏற்படுத்தியிருக்கிறேன். சென்று பார்த்து கொள்ளுங்க. அப்படி குடும்ப செய்தி குடிமுறை செய்தா ஐவர் ராஜாக்கள் அரக்கமளி குடும்ப செய்தி. அது என்னென்ன பொருள்? அரக்கு மெழுகு கொங்குல்லும் சரவத்தி வெடிப்பு கேட்டோல் இப்படி சொல்லக்கூடிய நெருப்பு குலபல்வாள் சேகரித்து மாட்டாக சாகரத்து அரக்கமளி கொண்டு ஏற்படுத்தினான். அந்த அரக்கமளிகை தூச்சம் என் அண்ணால் பீமசேனன் அறிந்து அந்த அரக்கமளிகை தீவிட்டு கொடுத்து விட்டு அவரே தீ வச்சிட்டு நேரா இடுமாவனை சென்று இடுமாவனைத்து இடுமாத்துறை மடித்து நேரா முன்னித்து அந்த முன்னித்து மங்களத்தை பக்காத்துறை மடித்து நேரா பிராமண வழி பூண்டு பாஞ்சால தேசம் போய் அதான் பாஞ்சாலிக்கு இச்சா சுயவரம் பாஞ்சாலதான் தாண்டி பாஞ்சால சுயவரம். ஆமா, பாஞ்சாலிக்கும் சுயவரம் அங்க நிறுவனம் வந்து அந்த சுயவரத்தை கலந்து கொண்டு எல்லா சுயவரத்தமும் உட்காந்துட்டாங்க. ராஜாக்கெல்லாம் ஏந்தார்கள். அதபார் அந்த வில்லை பார்த்து ஒரு நிமிஷத்தை பாஞ்சாலை திருமணம் செய்ய வேண்டுமானால் இந்த வில்லை வளைத்து இருக்கின்றார்களோ அன்னவருக்கு அந்த பாஞ்சாலி சொந்தம் அப்படின்னு கல்யாணம் வைத்தான். அப்ப ஏன் ராஜாக்களை வில்ல வளைத்த வைத்தான்? ஒருவர் வில்ல வளைக்க கிடையாது, அனைவரும் மண்ண கவினார். அப்ப நாங்கள் 5 பேர் பிராமண வழி வந்தோம். அப்படி ஏந்து நான் ஏந்து அடையா ராஜாக்களே சத்திர வண்டி தான் இந்த வில்ல வளைக்க வேண்டுமா? இல்ல கோலத்தால நான் பார்த்து கேட்டேன். சத்திரிதான் வளைக்கலாமா இல்ல குலத்தாரில் தான் வளைக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு எம்மதமும் சம்மதம். எந்த ஜாதி மரியாதை வில்ல வளைக்கலாம் அப்படின்னு நேர்த்து உடனே அதவர் மஞ்சள் நீர் அழைத்து விளையாட வளர்த்து மஞ்சள் நீர் அழைத்து பாஞ்சாலி திருமணம் செய்து அதை முன்னிட்டு மகளத்தை ஒரு பிராமண வீட்டுல என் தாய் குந்தாதிரி அப்படி விட்டு வந்த உடனே அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே வயதான காலம் அவங்க கால கனி என்று கேட்டு அப்படி கனி என்று கேட்ட உடனே அப்பா கனியா இருந்தா ஐவர் ராஜாக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கலாலை வைத்த உடனே அம்மா நான் கனியை கொண்டு வரல ஒரு கன்னியா பெண்ணை கொண்டு வந்திருக்கின்றேன். அப்பா கனியா இருந்தாலும் சரி அது கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி சட்டக்கூடாது. ராஜாக்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு தெரிவித்தோடனே நாங்கள் 5 பேருக்கும் அங்கே திருமணம் செய்து அப்போ புதுமண தந்தை தந்தை திருநாட்டு மணத்தை கேட்டோம். ஐயா எனக்கு கல்யாணம் ஆகிவிடுது பையப்பா, வீடு வேண்டும் நாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே நாய் நாட்டை காட்டாமல் நாடு சுண்ணாம்பு காட்டினான். அப்போ என் மாமன் கோபாலக்கண்ணன் என் தந்தை தேவேந்திரன் பேர் வைத்து புதுமண புதுமையா அப்படி என்று நிர்மாணத்தில் 100 பேர் புதுமண 100 பேர் வந்தாங்க. புதுமண அந்த இந்திர வருஷத்துக்கு ஆமா மனைவி பாஞ்சாலி உப்பையில நின்று கொண்டு பூந்தலாட்டி கொண்டு இருந்தான். புரியாத நேரம் வந்து ஆயிரப்படி எடுத்து கொண்டு வரக்கூடாது. குருடல் மகனே கையை தட்டி நகைத்து சிரித்தார். அப்படி சிரித்த உடனே அப்போ அண்ணன் வீட்டுட்டாரு அபிமான அவரு அவரு தடா தடா தடா
அவன் மீது ஒரு அந்த கண் பத்து அத்தனை கண் குருடு பார்த்தோம். அவன் பெத்து பிள்ளை 100 ஐயா ஒரே அவன் மறுபடியும் கையை தட்டி நகைத்தது பார்த்தா துரியாதன பட்டு சிறுக்கி பாஜாலி நம்மள பங்கு செய்துட்டாரு. அப்படி இவனை எப்படியாவது பங்கு செய்ய வேண்டும் அப்படி என்று தந்திரமாக அவன் மகனை விலகக்கூடிய லட்சண பாடலுக்கு பூலைகளை ஏற்படுத்தி ஐவர் ராஜாக்களை தந்திரமாக செய்து நாடு ராஜ்யம் சூதுபாடி ஆடி நாடு ராஜ்யம் உப்பு செல்லி மருந்து கொண்டு அருணாகரம் மருந்து கொண்டு அடே ஐவர் ராஜாக்களை உங்களுக்கு நாடு ஓட்ட வேண்டும் என்று பணிநாட்டாண்டு உனக்கு பங்குவளை நாட்டை தருகிறேன் அப்படி என்று கரான் நினைத்தான். அவள் கராம நேபத்தோட 12 வனவாசம் முடித்து போராடாக்காத கழுத்து முதலாக உலகமா முனிவர் தூதுக்கள் நாடு கேட்பதற்கு போய் எங்க நாட்டை கேட்டுட்டு வாங்க. துரியோகிட்ட கட்டளை 12 வனவாசம் ஓராடாக்காத 13 கழித்து எங்களுக்கு சேர நாட்டை கேட்டு வாங்க. அப்படி கேட்ட உடனே கோட்டாமுகம் படுத்தவனே நீ வந்து நாட்டை கேட்பது கோட்டாமுகம் கோட்டாமுகம் படுத்தவனே நீ நாடு கேட்ப அவனு கொடுப்பதா அப்படி தொடர்ந்து இரண்டாவது மாமா கோபாலக்கான தூதுபாய் நீ வந்து நாட்டை கேட்பது நான் நாட்டை கொடுப்பதா கொடுக்க முடியாது அப்படி என்று நாட்டை குளிக்க வேண்டாம் 18 12 சண்டை நியமித்து அதேபோல் முதல் நாள் சண்டையில எங்களுக்கே ஜெயம் எங்களுக்கே தோல்வி அதேபோல் விளையாட மகன வழங்கக்கூடிய சிவனுக்கும் ருத்ரகுமாரனுக்கும் சேனாதிபதி பட்டு கொடுத்து முதல் நாள் தோல்வி முதலாம் சண்டையில தோல்வி உங்களுக்கு. ஆமா விளையாட 2 முள்ளே வாரி கொடுத்துட்டான். அதான் 4 சண்டை மடுத்தான். என்ன இரண்டாவது சண்டையில எங்களுக்கே ஜெயம், 3 நாள் சண்டையில எங்களுக்கே ஜெயம், 4 நாள் எங்களுக்கே ஜெயம், 5 நாள் எங்களுக்கே ஜெயம், 6 நாள் எங்களுக்கே ஜெயம், 7 நாள் எங்களுக்கே ஜெயம், 8வது நாள் எனக்கும் நாகக்கடிக்கு பிறந்த அரவ பாலன் மாட்டான். அரவ மாட்டான் 8ஆம் நாள் சண்டையில் அரவ பால மாட்டான். அரவ பாலன் மாட்டான். 9ஆம் நாள் சண்டையில எங்களுக்கு ஜெயம். ரவி 10ஆம் நாள் சண்டையில நான் நேற்றுமா செய்தேன். அமரா காதி பாரசே புண்டே அம்பு படிக்கல உயிர் போவது வருவாங்க. அம்பு படியில பார்த்து கொண்டிருக்கின்றார். சண்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். அம்பு படியில பார்த்து விட்டார். உயிர் போகவில்லை. உயிர் போக கிடையாது. அம்பு படியில இருந்து பார்த்து கொண்டிருக்கார். 14ஆம் நாள் சண்டையில எங்களுக்கே ஜெயம். அப்போ 14ஆம் நாள் சண்டையில 12ஆம் நாள் போரில்
பகதத்தனை பகதத்தனியான் அதவார் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய பட்டத்து யானையும் என் அண்ணன் பீமஜன் அந்த பகதத்தனை மடித்தான். ஆமா 13ஆம் நாள் சண்டை ஒன்றும் புரியவில்லை. மாமா கோபாலகனை பார்க்க வேண்டும். சீக்கிரம் உண்டு. இதோ விஜய காண்டிப பகவான் அழைக்க பகவான் தற்போ